Happy day friends, landmarks in everywhere mathematics. This is also one of the important questions in differential calculus. Let's see. They given y equal to sin inverse of x divided by root of 1 minus x square. Using this question we have to prove 1 minus x square into y2 minus 3x y1 minus y equal to 0. இந்த y என்ற கொஷினை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் y டேஷ் y டபுள் டேஷ் சொல்லியிருந்தாங்க. y டேஷ்னால் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, y டபுள் டேஷ்னால் ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, y1 yல பேஸில் 1 போட்டிருக்காங்க. பேஸில் 1னா அப்போது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தென் y2 பேஸில் 2 போட்டிருக்கனால இங்கே ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ கொடுத்த கொஷினை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தென் ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தென் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ y ஈக்குவல் டு sin inverse ஆஃப் x divided by root of 1 minus x square. So question நான் simplify பண்ணிக்கிறேன். denominator equal பக்கம் change பண்ணா, so division should be changed into multiplication. So denominator so equal கப்புறம் change பண்ணிடுறேன். So root of 1 minus x square into y equal to, so இந்த சைடை இங்கே கொண்டு வந்துட்டேன். next remaining equal to sin inverse of x. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், போத் சைட் ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக போத் சைட் ஐ வில் டேக் ஸ்கொயரிங். போத் சைட் டேக்கிங் ஸ்கொயரிங். ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டாட் ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு sin inverse of x square. both sides squaring எடுத்துட்டேன். ஸோ எல்லா டேர்முக்கும் ஸ்கொயரிங் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் இங்கே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு sin inverse of x ஹோல் ஸ்கொயர். sin inverse of x ஹோல் ஸ்கொயர். இப்போது ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகிடுச்சு. now we can differentiate. இப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். differentiate with respect to x. x தான் இங்கே வேரியபிள். yன்ற கொஷினை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு டேர்மும் இங்கே மல்டிப்பிளில் இருக்குது. ரெண்டு வேரியபிளும் இங்கே மல்டிப்பிளில் இருக்குது. ரெண்டு வேரியபிளும் எப்போ மல்டிப்பிளில் இருக்கோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நம்ம யூவி ஃபார்முலா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமை நான் யூ எடுத்துக்கிறேன், செகண்ட் டைமை வின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஐ வில் கன்சிடர் யூ, செகண்ட் டைம் வி வில் கன்சிடர் வி. யூவி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ஃபார்முலா. ரெண்டு டேர்ம் மல்டிப்பிளில் இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ. ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஃபஸ்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ஓகே, தென் யூ டிஃப்ரென்ஷியேட் சொல்லியிருக்கேன். ஸோ யூட வேல்யூ என்னது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஃபார்முலாவில் இருக்குது, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. வேரியபிளுக்கு பவரில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்ன பிளேஸில் இருக்கீங்க, 2. So 2x பவரில் 2 minus 1. So 2x 2 minus 1 என்ன ஆகிடும், பவரில் 1 ஆகிடும். So we got the answer 2x. So 0 minus 2x எப்படி எழுதிக்கலாம், minus 2x. We will consider minus 2x. So 1 minus x square differentiate பண்ணால் நமக்கு minus 2x ஆன்சர் கிடச்சிது. நெக்ஸ்ட் 2y. நெக்ஸ்ட் பாருங்கள், v அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், v அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். வியோட வேல்யூ என்னது இங்கே, y ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஃபார்முலா இருக்கா, ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், v டேஷ், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். செகண்ட் v என்னது இங்கே, y ஸ்கொயர். வியோட வேல்யூ என்னது, y ஸ்கொயர். இப்போ y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். y ஸ்கொயர் பாருங்கள் சேம் எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் இருக்குது. என்னோட வேல்யூ இங்கே 2ஆக இருக்குது. ஸோ 2y n minus 1 பவரில் 2 minus 1. இப்போ நம்ம பவரை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. ஸோ அகைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அதை எப்படி டினோட் பண்ணணும், y1 டினோட் பண்ணணும். ஸோ y ஸ்கொயர் தான் எப்படி எழுதியிருக்கேன், எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, 2 இன்ட்டு ஒய் பவர் 2 மைனஸ் 1. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 கிடச்சிச்சு. ஸோ 2y
2 minus 1 2ல 1 போயிடுச்சுன்னா 1 தான் வரும் டாட் y1 பவரில் 1 போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான். ஸோ இதை எப்படி எழுதிக்க போகிறோம் 2 பவரில் இருக்க 1 தான் விட்டுறேன் நான் y நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது y1னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ y1 ஸோ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணட்டும். யூவோட ஆன்சர் என்னது 1 minus x square 1 minus x square நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த சைடு லெஃப்ட்டில் பாருங்கள் என்ன ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது sin inverse of x whole square sin inverse of x whole squareன்னு இருக்குது. ஸோ இது ஃபுல் டேர்மை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு வேரியபிளாக பவரில் இருக்குது சேம் x power n ஃபார்முலா n into x power n minus 1. ஸோ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கிறேன் நான் 2 into sin inverse of x பவரில் 2 minus 1 n into x x பிளேஸில் தான் இங்கே sin inverse of xன்னு இருக்குது. ஸோ சேம் என்னோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் எக்ஸோட வேல்யூ தான் என்னது sin inverse of x n minus 1 தான் 2 minus 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பவரை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் உள்ள இன்டீரியர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin inverse of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கான ஃபார்முலா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin inverse of x 1 by root of 1 minus x square differentiation of sin inverse of x ஓட formula 1 by root of 1 minus x square. ஃபஸ்ட்டு பவரை பண்ணிட்டோம் இப்போ sin inverse of x பண்ணால் அதுக்கான formula 1 by root of 1 minus x square 1 by root of 1 minus x square. ஸோ இதை ஆர்டரை எழுதிடுறேன் பாருங்கள் minus 2x y square plus 2y y1 2y y1 1 minus x square equal to 2 multiple sin inverse of x பவரில் 2 minus 1 என்ன ஆகிடும் 1 ஆகிடும் again 1 by root of 1 minus x square. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ பாருங்கள் இது அப்படியே பாருங்கள் given கொடுத்த கொஸ்டின் இது அப்படியே given கொடுத்த கொஸ்டின் sin inverse of 1 by root of 1 minus x squareனா என்னது நம்மளுக்கு y. ஸோ இதுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இதுக்கான வேல்யூ தான் என்னது நம்மளுக்கு y. இது அப்படியே given கொஸ்டின். ஸோ இந்த டேர்முக்கு ஃபுல்லாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் நான் given கொஸ்டினை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ minus 2x y square ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் 1ஆல் எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் யூ வில் கெட். ஸோ 2y y1 நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள் மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸு நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மும் இந்த டேர்மும் மல்டிபிள் பண்ண போகிறோம் 2y y1 கூட இதை மல்டிபிள் பண்ணால் 2y y1 நெக்ஸ்ட் என்ன இருக்குது x ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிமைனிங் 2. ஸோ இந்த டேர்முக்கு பதில் தான் given கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இது ஒய்யோட ஆன்சர். ஸோ ஒய்யோட வேல்யூ ஸோ இதுக்கு பதிலாக என்ன போட்டுறேன் நான் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ எல்லா டேர்ம்லேயும் பாருங்கள் நம்மளுக்கு காமனாக 2 வருது எல்லா டேர்ம்லேயும் 2 வருது. ஸோ எல்லா டேர்ம்லேயும் y இருக்குது எல்லா டேர்ம்லேயும் ஒரு y இருக்குது எல்லா டேர்ம்லேயும் y இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டிவைடட் பை 2y இந்த ஈக்குவேஷனை 2yயால் என்ன பண்ணிடுறேன் நான் டிவிஷன் பண்ணிடுறேன். ஸோ minus 2x y square by 2y plus 2y y1 divided by 2y minus 2y y1 x square divided by 2y equal to 2y by 2y. ஸோ எல்லா டேர்ம்லேயும் 2y கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 2yயால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 2 கேன்சல் y ஸ்கொயர்னால் இங்கே 2y இருக்குது. ஸோ ஒரு y என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் 2y என்ன ஆகிடுது கேன்சல் ஆகிடுது அகைன் இங்கே 2y என்ன ஆகிடுது கேன்சல் ஆகிடுது அகைன் இங்கேயும் 2y கேன்சல் ஆகிடுது. இப்போ பாருங்கள் ரிமைனிங் என்னென்ன வருது மைனஸ் எக்ஸு ஒரு y தான் கேன்சல் ஆகிருக்கு ரிமைனிங் ஒரு y நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 2y கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் y1 மைனஸ் இங்கே 2y கேன்சல் ஆகிடுச்சு ஸோ y1 x ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 2y ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன டேர்ம் இருக்கும் அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஹியர் தேர் இஸ் வாட் 1. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இது அப்படியே இங்கே கேரி ஓவர் பண்ணுற பிறகு சேம் ஈக்குவேஷன் தான் எழுதிடுறேன் மைனஸ் இங்கே ஃபாலோ பண்ண ஈக்குவேஷன் இங்கே எழுதுகிறேன் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் y1 மைனஸ் y1 x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அதே ஈக்குவேஷனாக தான் இங்கே எழுதியிருக்கேன் நான். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறேன் நான் இதிலே இருந்து y1 காமனாக வெளியே எடுத்துறேன் மைனஸ் எக்ஸு
ஸோ இதிலேருந்து y1 காமனாக எடுத்துடுறேன் ப்ளஸ்ஸு y1 எடுத்துட்டா இங்கே எந்த டேர்மே இல்லை. ஸோ ஐ வில் ரீப்ளேஸ் 1 மைனஸ். ஸோ இங்கே y1 காமனாக எடுத்தால் இங்கே என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ காமனாக y1 எடுத்துட்டேன் ஈக்குவல் டு என்னது 1. ஸோ இப்போ ஆர்டர் எழுதிடலாமா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y1 மைனஸ் நெகட்டிவ் டேர்மை செகண்டில் எழுதிட்டேன் ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டோம், நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அகைன் டிஃப்ரென்சியேஷன். அகைன் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ சேம் இதில் பாருங்கள், ரெண்டு வேரியபிளும் எப்படி இருக்குது நம்மளுக்கு மல்டிப்பிள் இருக்குது. ரெண்டு வேரியபிளும் மல்டிப்பிள் இருக்குது யூவி ஃபார்முலா. ரெண்டு டேர்மும் மல்டிப்பிள் இருக்குது யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கேயும் ரெண்டு வேரியபிள் மல்டிப்பிள் இருக்குது. ஸோ இதுக்கும் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதுக்கும் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ யூவி ஃபார்முலா என்னது யூவி ஈக்குவல் டு யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ. ஃபஸ்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், செகண்ட் டேர்ம் பண்ணக்கூடாது, செகண்ட் டேர்ம் பண்ணணும், ஃபஸ்ட் டேர்ம் பண்ணக்கூடாது. இது ப்ளஸில் இருக்கிறதுனால எந்த டேர்ம் வேணாலும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு நோட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு தான் என்ன ஃபார்முலா சொன்னேன் எக்ஸ் பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ n ப்ளஸில் இங்கே 2 இருக்குது. ஸோ என்னோட ப்ளஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 2 எக்ஸு 2 minus 1 2 minus 1. ஸோ 0 கேன்சல் பண்ணி மைனஸ் 2 எக்ஸு 2 மைனஸ் 1 வேல்யூ என்ன வந்துடும் 1. ஸோ மைனஸ் 2 எக்ஸ். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 எக்ஸ். ஸோ இதுக்கான வேல்யூ தான் என்னது நம்மளுக்கு மைனஸ் 2 எக்ஸ். ஸோ வியோட ஆன்சர் என்னது y1. வியோட வேல்யூ y1 சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபார்முலா இருக்க ப்ளஸ் வி டேஷ். வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வியோட வேல்யூ என்னதுங்க y1. வியோட வேல்யூ என்னதுங்க y1. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆல்ரெடி ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ வி வில் சே y1. செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா y1 எப்படி சேஞ்ச் பண்ணிடுறோம் நம்ம y2 சேஞ்ச் பண்ணிடுறோம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க y1 y2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1, ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2. ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. ஸோ y1னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இதை y2 டினோட் பண்ணிடுறேன் நான். ஸோ வி டேஷோட டிஃப்ரென்சியேஷன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிது நம்மளுக்கு y2. ஸோ y2 யூவோட வேல்யூ என்னது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுக்கான டிஃப்ரென்சியேஷன் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் டேர்ம் டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் அகைன் திருப்பி இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ப்ராக்கெட் போட்டுக்கிறேன் நான். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அகைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1. நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா சாரி சார் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் யூவோட வேல்யூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சேம் வியோட வேல்யூ என்னது ஒய் ஃபார்முலா இருக்க ப்ளஸ்ஸு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். வியோட வேல்யூ என்னதுங்க ஒய்இ. ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால அதை என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் y1 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். வியோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது ஒய்ன்னு இருக்குது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதை எப்படி டினோட் பண்ணோம் நம்ம y1 டினோட் பண்ணிவிட்டேன் நான். யூவோட வேல்யூ என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து கான்ஸ்டன்ட் 1 இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். டிஃப்ரென்ஷியேட் முடிஞ்சிச்சு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 2x y1 ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு ஒய் தான் வரும். ஸோ மைனஸ் ஒய் மைனஸை ப்ளஸ்ஸும் மைனஸ் y1 x ஈக்குவல் டு 0 ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் பாருங்கள், இந்த டேர்ம் பாருங்கள் ஒரே மாதிரி லைக் டேர்ம்ஸ். வேரியபிள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எக்ஸ் y1 வேரியபிள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ லைக் டேர்ம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 2xyயும் மைனஸ்
y1 xy இங்கே 2 டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை டேர்ம் இருக்குது? 3 டேர்ம். மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ -2xy1 ஒரே ஒரு xy1 டேர்ம் சேர்ந்தால் என்ன வரும் நம்மளுக்கு? -3xy1 -3xy1. ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு? -y. ரிமைனிங் என்ன இருக்குது? -y ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அப்படி கம்பேர் ஆகுதான்னு நம்மளுக்கு 1 - x square y2. ஸோ 1 - x square y2 அகைன் பாருங்கள் -3xy1 -3xy1. நெக்ஸ்ட் பாருங்கள் -y ஈக்குவல் டு 0 -y ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ். அகைன் ரீவைண்ட் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒய்ன்ற கொஷினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நம்ம. இங்கே y1னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், y2னா 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அந்த கொஷினை. ஸோ கொடுத்த கொஷின் டிவிஷனில் இருக்கு இல்லையா? ஸோ அதை டிவிஷனில் இருந்தால் u/v ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டிவிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கணும்னு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறோம்? கொஸ்டினை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ரூட் எடுக்கிறதுக்காக போத் சைடும் என்ன பண்ணிட்டேன்? நான் ஸ்கொயரிங் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கொயர் ரூட்டை என்ன ஆகிடுச்சு? நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் ஒரு மல்டிபிளாக வந்துடுச்சு. ஸோ மல்டிபிளாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேரிங் வித் டிவிஷன். ஸோ ஃபர்தர் வி கேன் டிஃப்ரென்சியேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 2 வேரியபிளை மல்டிப்பிள் இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் u எடுத்துக்கிறோம், செகண்ட் டைம் v. uv ஃபார்முலா u'(v + v'(u). ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், செகண்ட் டைம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு செகண்ட் டைம் பண்ணணும், ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் -2x கிடச்சிது. 1 - x square 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 0. x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x. ஸோ 0 - 2x என்ன டினோட் பண்ணிட்டோம் நம்ம? -2x. ஸோ 1 - x squared வேல்யூ -2x y square ப்ளஸ் நெக்ஸ்ட் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா? செகண்ட் டைம் வேல்யூ என்னது? y square டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சேம் x⁴n ஃபார்முலா. y square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மல்டிபிள் y பவர் 2 - 1 y ஸ்கொயரை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், பவரை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. ஸோ பவர் முடிஞ்ச உடனே உள்ள ஒய்யை பண்ணணும். ஒய்யை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது? y1. ஸோ 2 - 1 தான் 1 டாட் என்னது? y1. ஸோ y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் என்ன ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்? 2y1. நெக்ஸ்ட் யூவோட வேல்யூ என்னது? 1 - x square ஈக்குவல் டு. ஸோ இங்கே ஸ்பேஸில் நீங்கள் டவுனில் எழுதியிருக்க பாருங்கள். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், லெஃப்ட்டு தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு sin inverse of x whole square. ஸோ எக்ஸில் பவர் இருக்குது, சேம் x⁴n ஃபார்முலா, n × x power n - 1. ஸோ 2 × x power 2 - 1. 2 × x power 2 - 1. ஸோ 2 sin inverse of x 2 - 1. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு அகைன் உள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ பவரை தான் பண்ணியிருக்கோம். உள்ள சைன் இன்வெர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கான ஃபார்முலா 1/√1 - x square. ஸோ 1/√1 - x square மல்டிபிள் எழுதிட்டேன். இது அப்படியே அகைன் பாருங்கள், சேம் கொஸ்டின். ஸோ அதுக்கு பதிலாக தான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? நான் கீழே ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சேம் கிவன் கொஸ்டின்னு. ஸோ அந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன்? நான் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுங்கள், -2xy² சேம் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். 1 × அது மல்டிபிள் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா டேர்ம்லேயும் 2y இருக்கிறதுனால எல்லா டேர்ம்லேயும் நான் என்ன பண்ணிட்டேன்? 2y டிவைட் பண்ணிட்டேன். எல்லா டேர்ம்லேயும் 2y டிவைட் பண்ணிட்டா ஒரு சிம்பிளிஃபை ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஸோ இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை சேம் ஈக்குவேஷனை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு -xy1 இந்த 2 டேர்ம்லேருந்து y1 காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஸோ ஆர்டராக எழுதிட்டேன். பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட்லேயும் நெகட்டிவ் டேர்ம் செகண்ட்லேயும் எழுதிட்டேன். இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பிகாஸ் வி வாண்ட் y2 y1 தான் கிடச்சிருக்கு, y2 வரணும் இல்லையா? ஸோ 2 டேர்மும் மல்டிபிள் இருக்குன்னா இது u இது v டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். செகண்ட் டேர்மும் 2 மல்டிபிள் இருக்குது. ஸோ இது u இது v டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வியை வச்சுருக்கேன், பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு யூ டேர்ம் அப்படியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இருக்க மைனஸ் அப்படியே அகைன் திருப்பியும் யூவி ஃபார்முலா. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை, ப்ளஸ் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. ஈக்குவல் டு 1ன்றது கான்ஸ்டன்ட்டை பண்ணால் 0 ஆகிடும். -2xy1
1 minus x square y2 அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டா மைனஸ் ஒய், மைனஸை ப்ளஸ்ஸும் மைனஸ் y1x ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மை பாருங்கள் லைக் டேர்ம்ஸ், சேம் 1 minus x square y2 எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு. இந்த ரெண்டு டேர்மை பாருங்கள் லைக் டேர்ம்ஸ், பிகாஸ் சேம் வேரியபிள் x y1 சேம் இது வந்தால் இது லைக் டேர்ம்ஸ் இல்லையா, லைக் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். மைனஸும் என்னது ப்ளஸ்ஸு, இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குது நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ 2 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3xy1 மைனஸ் ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் y எழுதிட்டு ஈக்குவல் டு 0. ஸோ சேம் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.